ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோ மொமெண்ட்ஸ் ஆஃப் ஹேப்பினஸ் மற்றும் அதனுடைய உளவியல் தாக்கம் பற்றிய விரிவாக நம்ம பார்ப்போம். மனநல உண்மை, அதாவது சின்ன சின்ன மகிழ்ச்சிகளுடைய அதிசயத்தை பற்றி பார்ப்போம். அதை சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, த பவர் ஆஃப் மைக்ரோ மொமெண்ட் ஹேப்பினஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூரோகெமிக்கலினுடைய தாக்கம். சின்ன சின்ன மகிழ்ச்சியான அனுபவங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இனிய வாசனை, ஒரு நண்பர்களுடைய புன்னகை, பறவையினுடைய குரல், ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு, இதெல்லாம் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள். இது மூளையில் டோபமைன் மற்றும் செரட்டோனின்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை அதிகரிக்க செய்கிறது. இது உடனடியாக மனிதர்களுக்கு நிம்மதி மற்றும் மனசாந்தியை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை அடிக்கடி உணர்வதன் மூலம் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசால் உடம்பில் குறைகிறது. இதன் விளைவாக இதய துடிப்பு சீராகி உடல்நலம் ரொம்ப மேம்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவதாக உணர்ச்சி சீரமைப்பு. இதை இங்கிலீஷில் எமோஷனல் ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொடர்ச்சியான சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் நம்மை நேர்மறை எண்ணங்களுக்கு வழி நடத்துகிறது, அதாவது பாசிட்டிவ் திங்கிங்கை ஏற்படுத்துகிறது. இது மனம் தளர்ந்த நிலையில் விரைவில் மீள உதவுகிறது. இதுவே பாசிட்டிவ் சைக்காலஜி வல்லுநர்கள் சொல்கிற ப்ராடன் அண்டு பில்டு தியரியினுடைய அடிப்படை. நாலாவதாக உறவுகளின் மேம்பாடு. ஒருவரின் மனநிலை அமைதியாக இருந்தால் அவரின் தொடர்பு முறை, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்டைல் மற்றும் உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு சமநிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் மூலம் குடும்பங்கள், நண்பர்கள், மாணவர்கள் போன்றவர்களுடைய உறவு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வல்லுநர்கள், மனநல வல்லுநர்கள்.